நன்றி சார். மிக தைரியமான தெளிவான உரை. நன்றி. இயக்குனர், இசையமைப்பாளர், பாடகர், திருப்பதி, சிவகாசி, பழனி உட்பட பல படங்களை இயக்கியுள்ளார். நிறைய படங்களில் நடித்துள்ளார், இசையமைத்திருக்கிறார். இயக்குனர் பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். செல்லக்குட்டி சாங் நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, கதாநாயகன் நல்லா இருந்தார், கதாநாயகி நல்லா ஹோம்லியாக அழகாக இருந்தாங்க. படம் நிறைய படங்கள் இப்போ வர்ற படங்கள் பார்க்குறோம். இதில் இந்த படம் மேக்கிங் தெளிவாக இருந்துச்சு. சாங்ஸ் ஒரு பாடலும் சரி, பாடலை காட்சி அமைத்ததும் சரி, நல்லா ரசிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காதல் படம் பார்த்து. இப்போ 96 படம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் வந்து எப்போவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் தான் அந்த செல்லக்குட்டி கொஞ்சம் முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு மேக்கிங் ஸ்பீடாக பண்ணுறதுங்கிறதுலாம் அது ஒரு மேக்கிங் இல்லை. அது மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம என்ன டேரக்டர் என்ன சொல்ல வரோனோ அதை மக்கள் அப்படியே உணரணும். நம்ம ஃபீல் பண்ணுறத மக்களும் ஃபீல் பண்ணணும். அதை எடுத்து கொடுக்குறது தான் ஒரு இயக்குனரோட சரியான ஒரு அதான் டைரக்ஷனுக்காக தான். ஒரு ஷோ காட்சி எடுத்தோம்னா ஆடியன்ஸை கண் கணக்கு வைக்கணும். சீன் அழுதுக்கு இருப்பான், நம்மளால் அப்படியே படம் முடிப்பாங்கிட்டு இருப்பான். ஏன்னா அது காட்சி ஆக்குற விதம். இதில் அந்த இது இருந்துச்சு. நம்ம அந்த ஒரு இயக்குனர் சகாயநாதன் ஒரு இயக்குனருக்கான வேலையை கரெக்டாக அதில் பண்ணியிருக்காரு. பாடல் என்ன சொன்னாங்க, அந்த அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே, அந்த பாட்டு பார்க்கும்போது அங்கே போகுது அப்படியே. ஆக்சுவலி இந்த மாதிரி வேணும்னு டைரக்டர் கேட்டு மிஸ்டர் போட்டுருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த பாடலுக்கு இசையமைத்த முரளிதரன், கணேசன் இந்த கணேசன் போட்டார். ஓகே, ஆமாம், ஓகே. கணேசன் அவர்களுக்கு வாங்க மேடம், நீங்கள் விழாநாயகன் நீங்கள் தான். அப்புறம் நாங்களும் உட்காந்துட்டு நீங்கள் தான் இங்கே உட்காரணும். வாங்க கணேசராம், கணேசராம் கொஞ்சம் கை தட்டிடுவோம். நீங்கள் என்ன மேடைக்கெலாம் வரணும். ஓகே, அது இசை பாடல் இசை ஒருத்தர் இருந்தால் கூட அந்த படத்துக்கு பின்னணி இசை அமைக்கிறதுக்கு உண்மையிலேயே அதை ஒத்துக்கிட்டு வந்துடு. நம்ம என்ன சிற்பி அவர்களுக்கு அப்புறம் அங்கே அவர் தான் செட்டு அப்புறம் விடுங்க. சிற்பி சாருக்கு வாழ்த்துக்கள். செல்லக்குட்டி ஏற்கனவே செல்லமேன்னு ஒரு படம், அதுதான் விஷாலுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இருந்துச்சு, வெற்றி படம் அமைஞ்சு. அது மாதிரி இந்த செல்லக்குட்டியும் அந்த ஹீரோவுக்கும் சரி, கதாநாயகிக்கும், டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமாக அமையணும். இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் இறுக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. சிறிய படங்கள் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்க. படம் நல்லா தான் கண்டிப்பாக ஓடும். நான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார். அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு கலைஞர் குடும்பத்திலிருந்து வந்தால் கூட நம்ம திரைத்துறையிலிருந்து அவர் நடிகராக அவர் பயணித்து இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அவர் நடிகராக தான் நமக்கு அறிமுகம். நம்ம துறையில் தான் அவருடைய வாழ்க்கை பயணித்தது. இன்றைக்கி அந்த நடிகர் ஒரு துணை முதலமைச்சராக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே மகிழ்ச்சியான விஷயம். உதயகுமார் சார் சரி, ராஜன் சார் அவர்களும் இந்த சிறு படங்களுக்கு எப்படி காப்பாற்றுறது, அதுக்கு தேட்டருக்கு எப்படி மக்களை வரவழைக்கிறது, அது இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி தயாரிப்பு சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமாக கூட்டு பேசிட்டே இருக்காங்க. இயக்குனர் சங்கம், ஒளிப்பதிவாளர் சங்கம், எடிட்டர் சங்கம், எழுத்தாளர் சங்கம், ஒவ்வொரு சங்கமாக கூட்டு பேசிட்டு இருக்காங்க.
என்னோடய வேண்டுகோள் எப்படின்னா, இன்றைக்கி நம்ம திரைத்துறையிலிருந்து இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரிடம் இதை பற்றி பேசணும். இப்போ இங்கே நம்ம உதயகுமார் சார் அவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினார். அது அவரோட பேச்சை கேட்கும்போது நமக்கு சினிமா நேசிக்க எல்லாருக்குமே ஒரு வழி வரும். அதான் நமக்கு வருது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரே 2 விஷயத்தில் முடிச்சுட்டேன். 2 விஷயம் தான். எம்ஜிஆர் காலத்துலையும் சரி, ரஜினி காலத்துலையும் சரி, எனக்கு தெரிய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி, திரைப்படம்ங்கிறது அது ஒரு ஏழைக்கான ஒரு சாதனம். அப்போ தியேட்டருக்கு போகணுன்னா யார் போவாங்கன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டு வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கட்டட வேலை பார்க்குறவங்க, இப்படி உழைக்கிறவங்க எல்லாருமே அந்த உழைப்பின் களைப்பை தீர்க்கறதுக்கு போகிற இடமாகத்தான் திரையரங்கம் இருந்தது. அன்னைக்கு பணக்காரர்கள் படம் எடுத்தார்கள், ஏழைகள் படம் பார்த்தார்கள். இன்று பணக்காரர்களும் படம் பார்க்கிறார்கள், தயாரிப்பில் ஏழையை விடுகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி டிக்கெட் ரேட்டு, மால் ரேட்டு, பார்க்கிங் ரேட்டு எல்லாத்தையும் ஒரு சராசரி ஒரு அடித்தர மக்கள்லாம் போய் பார்க்குற இடமா இல்லை. பணக்காரர்கள் பார்க்குறதுக்கு ஒரு தேட்டர் வேணும், நடுத்தர மக்கள் பார்க்குறதுக்கு அவங்களுக்கான ஒரு தேட்டர் வேணும், அடித்தர மக்கள், ஏழை மக்கள் அவங்க பார்க்குறதுக்கான ஒரு தேட்டர் வேணும், டிஃப்ரெண்ட் வேணும். இன்றைக்கி எல்லாமே ஒன்றா இருக்குது. எல்லா இடத்துலையும் 150 ரூபா டிக்கெட்டு. அப்படிங்கும்போது எப்படி ஏழைகள் எப்படி போவான்? நான் இன்று துணை முதலமைச்சராக இருக்க நம்ம துறையை என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் போய் துணை முதலமைச்சராக இருக்கார். அந்த படம் நான் பார்ப்பேன். அப்போ அவர் சினிமாவுக்கு சில பண்ணணும். நம்ம ஒரு வேண்டுகோள் தான், ஏழைகள் பார்ப்பதற்கான திரையரங்குகளை அரசே கட்ட வேண்டும். எப்படி ஏழைகள் சாப்பிடுவதற்கு ஒரு அம்மா உணவகம்னு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்கல்ல, இன்றைக்கி எத்தனை ஏழைகள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்றாங்க. இங்கே சினிமா துறையிலேயே ஒரு ரொம்ப ஏழ்மையில் உள்ள தொழிலாளர்கள்லாம் நிறைய பேர் அம்மா உணவகத்தில் சாப்பிடுவாங்க போயிட்டு. அதே மாதிரி ஏழைகளை பார்ப்பதற்கு அரசு திரையரங்கம்னு ஒன்று உருவாக்குங்க. இதுதான் உங்களுக்கு தீர்வாகுமே தவிர, இனிமேல் தியேட்டர்கள் டிக்கெட்டை குறைக்க சொல்ல முடியாது, ஜிஎஸ்டி குறைக்க சொல்ல முடியாது, லோக்கல் டேக்ஸை குறைக்க சொல்ல முடியாது. அதெல்லாம் ஏறுனா தான், அதெல்லாம் நீ இறக்கிறதுக்கே வழியெல்லாம் போயிடும். திரையரங்கம் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ, ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கொடிக்கட்டிக்கு பிறந்த அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி ஏழைகளுக்கான இடமாக தியேட்டர் இருக்க வேண்டும். அதற்கு அரசு வழிவகுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார், உண்மையான வார்த்தைகள் மற்றும் வேண்டுகோள்கள். நன்றி. அடுத்ததாக பளு தூக்குதலில் ஆர்வம் நிறைந்தவர், மிஸ்டர் சென்னை விருது பெற்றவர், காவல்துறையுடன் இணைந்து பலமுறை பணியாற்றி இருக்கிறார், நகைச்சுவை நடிகர், துணை நடிகர், பத்திரிகையாளர் பயில்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ட்ரெய்லர் பார்த்தேன், உண்மையிலே அந்த 2 கதாநாயகர்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதேமாரி கதாநாயகியும் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன். பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது, ஒளிப்பதிவாளர் திறமையை காட்டியிருந்தார். முக்கியமான விஷயம், 2 இயக்குநர்கள் பேசினாங்க. 2 பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா பத்திரிகைக்காரங்கிறதுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க, ஒரு நாள் புறம் போடுறாங்க. காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறாங்க. புதன்கிழமை அங்கே போடுறாங்க, இங்கே அதே புதன்கிழமை போடுறாங்க. இதே வாரம்புறம் போடுறதுக்கு என்ன கேடு? அங்கே சிஎஸ்டி இல்லையா? ஸோ தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி 2 திரையங்கம் ஒன்று வந்திருக்கு. உட்காந்து பேசுங்க, எதுக்கு புரோக்கர்களை நம்புறீங்க? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, அவர் சொல்கிறதுக்கு பயந்தார், நான் சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டேன். சன் பிக்சர்ஸு, ரெட் ஜெயிண்ட்டு 2 தான் பெரிய படங்களை பூரா வாங்குது. தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் போய் உட்காருங்க, 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள். உங்கள் படத்தெல்லாம் நீங்கள் 100 ரூபாய்க்கு டிக்கெட் போடுறோம், பேசுங்க. இதையே செய்ய மாட்டீங்க. அதான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காக அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க. இங்கேயும் துணை முதல்வர் இருக்கார், அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்கார். ஒரே நேரத்தில் 2 பேர் திரையுலகத்தில் இருந்து துணை முதல்வர் இருக்காங்க. அவரும் நம்ம வெட்டு பிள்ளை தான். யார்? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க, ரெட் ஜெயிண்ட்டையும் கூப்பிடுங்க, சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க, இயக்குநர்களையும் கூப்பிடுங்க, தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க.
உட்கார்ந்து பேசுங்க. ஒரு 3 நாள்ல தீர்வு வருதா இல்லையான்னு பாருங்க. 3 நாள்ல தீர்வு வந்துடும். இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுறீங்க. நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் 15 மேல எதுவும் இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்தம். அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார், எதுக்கு வேலை நிறுத்தம்? நான் வேலை நிறுத்தம் செய்ய மாட்டேன். வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி? வேலை நிறுத்தங்கிற பேச்சே இங்கே வேண்டியதில்லை. படம் எடுக்க எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள்லாம் வந்து மேலோட்டமாக பேசுகிறீங்க. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுகிறேன், தேட்டருக்காரங்கிட்ட பேசுகிறேன், தயாரிப்பாளர்கிட்ட பேசுகிறேன், நடிகர்கள்ட்டையும் பேசுகிறேன். நடிகர்களாக சம்பளத்தை வைக்கிறாங்க, நீங்கள் தானே சம்பளத்தை வைக்கிறீங்க. நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன், நாங்கள் வைத்தவே இல்லை. நீங்கள் இப்போ கூட ரஜினிகாந்த் என்ன சொன்னார், நான் 35 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கதையோசனை எடுத்தா பஞ்சநேசன் தான் சொன்னார், யோ என்னையா நீ உனக்கு கவர்னரியாமல் நீ 35 வாங்கிட்டு இருக்க, 1,10,000 சம்பளையா? அவர் வாங்கிட்டு இருந்தது 35,000 வாங்கிட்டு இருந்திருக்காரு. 1 லட்ச ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா. இது ரஜினிகாந்தே சொல்கிறார். அப்போது நீங்கள் தான் சம்பளத்தை ஏற்றுறீங்க. போட்டி போட்டு 4 பேர் போகிறீங்க, ஏற்றுறாங்க. டிமாண்ட் இருக்கும்போது விற்க தானே செய்வாங்க. அதுக்கே நடிகர்களை குறை சொல்றீங்க. இந்த 2 பேர் சிம்புவும் தனுஷும் பேச்சு வார்த்தைக்கு வந்து படம் தயாரிக்கிறாங்களா இல்லையா? எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையெல்லாம் தீர்க்க முடியுமா தவிர இதில் இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொன்னால் சொல்லாதீங்க. இன்னொன்று, யூடியூபர்கள் எந்த காலத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லை தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன். எந்த யூடியூபர் சமாளித்து விமர்சனம் பண்ணுறாங்க? எப்போ இந்த 80 ரூபாய் சமாளிச்சு நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க. நீங்கள் நடித்த படமே வெளிவரல, அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ தான் நான் முகம் காட்டுறேன்னு சொல்கிறீங்க. நாங்களாம் இருக்கோம்யா. நீங்கள் கதாநாயகன் நடித்த படம் வந்துச்சா? யார்கிட்ட கதை விடுறீங்க? இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம். என்ன பண்ண நான் இன்னைக்கு எனக்கு 73 வயசாச்சு. 52 வயசு இதிலே தான் கழிச்சிருக்கேன். இதில் வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன், எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கேப் ஆகி போச்சு. அந்த இடைவெளியை நிரப்புங்க. நீங்கள் ஏன் போய் பேச மாட்டீங்க? நீங்கள் கூப்பிட்டா வர மாட்டாங்களா? நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், விநியோக சங்கம், லொட்டு லூசுக்கு எல்லாம் போய் நீங்கள் கூப்பிடுங்க. உதயநிதி மாண்பு உதயநிதி ஸ்டாலின் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? இதானாங்க ஒரு பிறந்த வீடு. அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டுனாலே அவர் நடிகருங்கிறனால தான். இல்லை நான் யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் 2 தேர்தலையும் அவர் தான் தனியாளாக போய் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் அவருக்கு இந்த பதவி. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது, துணை முதல்வராக தெரியாது, நடிகராக தான் தெரியும். அந்த அளவுக்கு தாய் வீடு இருக்கு. நீங்கள் பேசுறது கூச்சப்படுறீங்க. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, லொட்டு லொசுக்கு இதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலாக நான் சொன்னது கமலா தேட்டர்லையும் காசி தேட்டர்லையும் 100 ரூபா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது. 4 ஷோ போடுறாங்க, 4 ஷோ ஃபுல்லாகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு 2 தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி 100 ரூபாங்கிறது 150 ரூபா. எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன், அதாவது சஃபயரு, அப்புறம் கேசினோ, இன்னும் ஒரு 5-6 தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க. அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர். நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர், இந்த மாதிரினார். உடனே அவர் போட்டார். ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டர்லையும் திரையிடணும்னு ஜியோ போட்டார். அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும். இருந்தால் நிச்சயமாக அந்த காலத்தில் 7 படம் வந்து 7 படம் ஓடலையா? நீங்கள் தானே சொன்னீங்க 7 படம் ஓடிச்சுன்னு. 7 படத்துக்கும் தியேட்டர் இருந்தது இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் 4 படம் பார்த்துருக்கேன். புரட்சியாளர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர், முத்துராமே 4 படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் 4 ஷோ. அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்க இருக்காங்க. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேவலம் 360 ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு நேர சோறை பார்த்து அந்த அளவுக்கு விலை 250 ரூபா 300 ரூபா. அதெல்லாம் நீங்கள் தேட்டருக்காரங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா, இதெல்லாம் அதிகம், அவங்க செலவாகுதுன்றாங்க. நான் தான் திரும்ப சொல்கிறேன்னே, காசி தேட்டர்லையும் கமலா தேட்டர்லையும் 100 ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது 150 ரூபா அங்கே அவங்க தயாராக இருக்க மாட்டாங்களா? சரி வேண்டாம், பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா. மீதி ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படங்கள் வருது? 10 வருமா?
அதுக்கு மட்டும் விட்டுருங்க. மற்றதை பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுறது கொடுங்கன்னு கேளுங்க. தேட்டருக்காரன் மாட்டேன்னுவாங்களா, இல்லாட்டி விநியோகஸ்தர் மாட்டேன்பாங்களா, இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா? 100 ரூபா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்கு, இல்லாமல் இல்லை. ரேஷியோ குறைவு, அவ்வளோதான். அதனால நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம், நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க, சின்ன தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள். நான் தான் சொல்கிறேன்னு. இன்னைக்கு ரெட் ஜெயண்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே இங்கே ஒரு 10-100 தேட்டர் கிடைக்குமா? புரோக்கரை தான் தேடி போகிறீங்க. ஏன் அவங்க நேரடியாக தேட்டருக்காரங்கிட்ட உங்களோட பேசுறதுக்கு வசதி இல்லையா? அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க. தேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க. யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க. எங்களுக்கு பத்தலை, இன்னும் ஏற்றி கொடுனா எங்கே போய் இப்போ ஏற்றி கொடுக்குறது? ஒரு பத்திரிகையாளன் என்கிற முறையில் இவ்வளோ நாள் இருந்ததில் என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன். ஏன்னா என்ன காரணம்னா, சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க. இந்த பேரரசுக்கும் சரி, உதயகுமாருக்கும் சரி, இந்த நான் இப்போ 2 தேட்டரில் 100 ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது. அதுக்கு தான் பத்திரிகைக்காரன் தேவை. ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயர் வந்து யாருன்னா பத்திரிகைக்காரன் தான். ஆனால் நீங்கள் என்னடனா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க. அது நல்லது தானே இது? எப்போ நான் ஒருத்தன் இருக்கேன், ஒரு படத்தை கிளி தொங்க விட்டுருவேன். இன்னும் ஒரு 4 பேர் போயிருக்காங்க, பார்த்தோன்னே அண்ணே வணக்கண்ணே பார்த்துண்ணே அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க. நீ ஏன் நல்லா இல்லாத படத்துக்கு இல்லை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது, எப்படி விளம்பரம் வாங்குறது, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க. ஓடுற படம் ஓடாத படம் 2 தானே. இன்றைக்கி ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது. அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க. ஓடிடி தளம் 4 தளம் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட பேசுங்க. முன்னாலேயாச்சும் சென்னை தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு. சிலோன் தான் விற்பனை, அவ்வளோ விற்பனை. எம்ஜிஆர் படம் சிவாஜி படமும் சிலோன்லாம் 100 நாள் ஓடும். ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறான், மாட்டேங்கிறான். அவன் சிவப்பு கொடி காமிச்சிட்டான். ஸோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை, சின்ன படங்கள் வாங்குங்க, பேசுங்க. அதுதானே உங்களுக்கு நன்மையை பயக்கும். வியாபார ஸ்தலங்கள் இப்போ சினிமா தேட்டரில் ஒரு வாரம், இப்போ எதுக்கு சினிமா தேட்டரில் வந்து திடீர்னு 3 நாள் சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா? ஓடுற படத்துக்கும் சரி ஓடாத படத்துக்கும் சரி 3 நாள் சக்ஸஸ் மீட். என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது. ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறனால தான். இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க, யோசித்து முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். ரௌதிரம் நிறைந்த பேச்சுக்கு நன்றி சார். அடுத்ததாக 60க்கும் மேற்பட்ட படங்களை இசையமைத்தவர், பின்னணி பாடகர். மேலும் 2002ஆம் ஆண்டு உன்னை நினைத்து என்ற படத்துக்கு தமிழக அரசில் சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்றிருக்கிறார். 1997 தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்கிறார். இசையமைப்பாளர் சிற்பி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கலையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் இங்கே அமர்த்துகின்ற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மதிய வணக்கம். நேரமின்மை காரணத்தால் டீட்டெயிலாக என்னால் பேச முடியல. பட் இருந்தாலும் ஒரு வார்த்தை இந்த தயாரிப்பாளரையும் இந்த டீமை பற்றி நம்ம பேச வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. இந்த மணிகண்டன் என்ற மணிபாய் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு. அவர் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து, சார் ஒரு படம் எடுத்துருக்கிறேன், எனக்கு RR மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். மியூசிக் யார் சார் பண்ணியிருக்கிறான்னு கேட்டேன். TS முரளிதரன். சரி படத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டேன். படத்தை போட்டு காட்டினார். உண்மையாகவே மிக பிரமாதமாக ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போதே தெரிஞ்சது. படம் இப்போ நான் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போதே எனக்கு 2-3 இடத்துல டியர்ஸ் வந்தது. உண்மையாகவே அற்புதமான படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரையாங்கல் லவ்வை ரொம்ப எளிமையாக மிக பிரம்மாண்டமாகவும் அழகாக சொல்லியிருக்கிறாரு. செந்தமிழன் சார் ரொம்ப அற்புதமாக அந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கிறாரு. அவர் ஹீரோயினுடைய ஃபாதராக வேறு நடிச்சிருக்கிறாரு. பார்த்துருப்பீங்க செந்தமிழ் சார், உங்களுக்கெல்லாம் தெரியும். சிந்துநதி பூ டைரக்டரு மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறாரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி சுமந்தது பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசர் மணிபாய் சார் தான்.
உண்மையாகவே நான் சகாய்நாதன் இந்த படத்தோட டைரக்டர் சகாய்நாதன் நான் மீட் பண்ணல, யாரையுமே நான் மீட் பண்ணல. என் கூட வந்து படத்தை கொடுத்துட்டு நான் சொன்னேன், ஒரு 15 days டைம் கொடுங்க சார், இந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு. 15 days கழித்து வந்து பார்த்தாரு. படம் பார்த்துட்டு ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலி வந்து டிஎஸ் முரளிதரனும் கணேஷ் ராமும் சாங் பண்ணியிருந்தனால அந்த சாங்கோட ஸ்டெம்ஸ் எல்லாம் கொடுங்க சார், ஆர்ஆர் பண்ணும்போது அந்த சாங்கை ஒட்டியே வந்து ஆர்ஆர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் கொடுத்தா. அப்படி உண்மையாகவே சொல்கிறேன், நான் வந்து ஒரு 15 days ஃப்ரேம் பார்த்து ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 5-6 தடவை இந்த படத்தை பார்த்துருப்பேன். ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே ஒழிய எங்கேயுமே வந்து திருப்பி இந்த படத்தை பார்க்குறமே அப்படிங்கிறமே எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை. உண்மையாகவே இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியா நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சக்ஸஸ் ஆனார்னா தொடர்ந்து ஒரு நல்ல இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல தைரியமாக ஒரு புதுமுகங்களை வச்சு இன்றைக்கி படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை. ஸோ தைரியமாக வந்து புதுமுகங்களை வச்சு இந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை தூக்கி சுமந்துருக்கிறாரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். இந்த படத்தில் வந்து மணிபாய் சக்ஸஸ் அடைஞ்சாருன்னா தொடர்ந்து வந்து தைரியமாக ஒரு பிஸ்னஸ் இல்லை, இன்றைக்கி யாருமே படம் எடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட் வேணுமே. ஒரு ஓடிடியில் விற்றாலும் சரி, சேட்டலைட் விற்றாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிற காலகட்டத்தில் துணிச்சலாக முதல் படமே வந்து புதுமுகங்களை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு எல்லாம் பிள்ளை இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.